ஸ்ரீ குருப்பியோ நமக. சாய்பாபா அற்புதங்கள் பாகம் 4. உதியீர். பெரிய செங்கல்லால் தன்னை கொல்ல முயன்ற கயவனையே மன்னித்து உயிர் பிழைக்க வைத்தவர் நம் சாய்பாபா. ஆனால் அந்த பாபாவே பாம்பு கடித்து மரண நிலையில் இருந்த ஒருவனை காப்பாற்றவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர் நினைத்திருந்தால் அவனை உயிர் பிழைக்க வைத்திருக்க முடியும். ஆனால் பாபா ஏன் அவனை காப்பாற்றவில்லை? இதோ அந்த உண்மை சம்பவம். ஷீரடிக்கு கதறியபடியே தன் சின்ன வயது மகனை தூக்கி கொண்டு ஓடி வந்தாள் ஒரு ஏழை தாய். அவள் மிகுந்த பதட்டத்துடன் காணப்பட்டாள். ஆம், அவனது மகனை ஒரு நச்சுப்பாம்பு கடித்துவிட்டது. எந்த சிகிச்சை செய்தும் பலனில்லை. பாபா தன் கையினால் உதி எனப்படும் விபூதியை கொடுத்தால்தான் தன் மகன் உயிர் பிழைப்பான் என்று கருதினாள் அந்த தாய். சிறுவனின் வாயிலிருந்து நுரை தள்ளியது. மயங்கிய நிலையில் இருந்தான் அவன். பாபா ஆரம்ப காலத்தில் மூலிகை மருத்துவம் கூட பார்த்திருக்கிறார். மிக கொடிய பாம்புக்கடியால் பாதிக்கப்பட்டவனை கூட வெகு சுலபமாக குணப்படுத்தியிருக்கிறார். விஷக்கடி என்றாலே பாபாவிடம்தான் அழைத்து வருவார்கள். அவர் தரும் பச்சிலை ஒன்றே போதும். கடிபட்டவன் அடுத்த வினாடியே குணமடைந்து எழுந்து உட்காருவான். பின்னர் எதற்கும் உதிதான், சாம்பல்தான், விபூதிதான். அது தீர்க்காத நோயே கிடையாது, குணப்படுத்தாத பிரச்சனையே கிடையாது. இந்த பாம்புக்கடி சிறுவனையும் பாபா குணப்படுத்தி விடுவார் என்றே பக்தர்கள் நினைத்தார்கள். ஆனால் பாபா அவன் பக்கம் திரும்பவே இல்லை, மௌனமாக இருந்தார். அந்த ஏழை தாய் கதறினாள், பதறினாள், மனம் சிதறினாள். பாபா, என் மகனுக்கு விபூதி உதி கொடுத்து உயிர் தாருங்கள் என்று கதறினாள். பாபா கண்களை மூடிக்கொண்டார். அந்த தாயின் கூக்குரலுக்கு செவி சாய்க்கவே இல்லை. பாபாவின் அருகில் பாபாவின் சிறந்த பக்தரான H.S. தீட்சித் என்ற பெரியவர் இருந்தார். பாபா ஏன் இப்படி கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் என்பது அவருக்கு புரியவில்லை. பாபாவின் காதருகே சென்று, பாபா, அந்த ஏழை தாயின் கூக்குரல் உள்ளத்தை உருக்குவதாக இருக்கிறது. எனக்காக அவனது புதல்வனை காப்பாற்றுங்கள், அவனை மீண்டும் உயிர் தழ செய்யுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். சாய்பாபா அந்த பக்தரிடம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தீட்சித், நீ இந்த விஷயத்தில் வந்து தலையிடாதே, மாட்டிக்கொள்ளாதே. இது வேறு விஷயம். என்ன நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது என்று சொல்லி மீண்டும் கண்களை மூடிக்கொண்டார் பாபா. தீட்சித்தால் தாங்க முடியவில்லை. ஏன் இப்படி பாபா செய்கிறார்? வழக்கமாய் இப்படி இவர் செய்ததே இல்லையே. தவித்தார் அவர். பாபா இப்போது மீண்டும் கண் திறந்தார். தீட்சித்தை அருகில் அழைத்து அவர் காதில் சொன்னார், தீட்சித், இந்த சிறுவனின் உயிர் வேறொரு உடலில் பிரவேசித்து விட்டது. இந்த ஏழை சிறுவன் செல்வ வளமும் பராக்கிரமும் உள்ள குடும்பத்தில் போய் பிரவேசித்திருக்கிறான். அந்த உடலில் இருந்து கொண்டு சமுதாயத்திற்கு அவன் சிறப்பான பல நல்ல காரியங்களை செய்ய முடியும். தற்போதைய உடலில் இருந்து கொண்டு அதை செய்வது இயலாது. அவனை திரும்ப பழைய உடலுக்குள் இழுத்தேன் என்றால் அவன் நுழைந்துள்ள புதிய உடல் மரணமடைந்துவிடும். இந்த காரியத்தை நான் உனக்காக செய்ய முடியும். ஆனால் அதனால் நடக்கும் பின்விளைவுகள் குறித்து நீ கருதியதுண்டா? அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளும் தகுதி உனக்கு உண்டா? அதை ஏற்றுக்கொள்ள நீ தயாரா என்று கேட்டார். ஷீரடி சாய்பாபா முக்காலமும் உணர்ந்த ஞானி என்பதை புரிந்து கொண்டார் பக்தர் தீட்சித். கண்ணீருடன் பாபாவின் கால்களில் விழுந்தார். அவருக்கு அப்போதுதான் எல்லாமே புரிந்தது. அந்த சிறுவன் இந்த உயிரிலேயே இருந்து வாழ்நாள் பூராவும் கஷ்டப்படுவதை விட மிக சிறந்த செயல்களை செய்ய மறு உடலுக்குள் பாபாவின் ஆசியுடன் போயிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டார். கடவுள் கூட தங்களை காப்பாற்றவில்லையே என்று இதை படிக்கும் சிலர் தங்கள் சொந்த சோகம் பற்றி நினைத்திருக்கக்கூடும். அவர்களுக்கு இப்போது சரியான பதில் கிடைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சேலு என்ற சிறு நகரத்தில் செங்கல்லால் தன்னை தாக்கி மாண்டவனை மலட்டுப்பாட்டின் பாலால் உயிர் பிழைக்க வைத்த சிறுவன் பாபா அப்புறம் என்ன செய்தான்? வசதி குறைந்த இந்த குடும்பத்தில் அவதரித்து வசதியே இல்லாமல் பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்திய தூய முஸ்லீம் தம்பதியரிடம் வளர்ந்து ஏராளமான வசதியும் தாராளமான ஞானமும் உடைய ஜமீன்தார் வெங்குசாவிடம் ஞானம் பெற்று இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு ஒரு பாலமாக ஞான குருவாக திகழப்போகும் அந்த சிறுவன் ஆந்திராவின் வடக்கு கடைசி சிறு நகரமான சேலுவிலிருந்து விடைபெற்று தன் புதிய பயணத்தை துவங்கினான். அவன் தன்னுடன் எடுத்துக்கொண்டு வந்தது என்ன தெரியுமா? பணமா, பொன்னா? எதுவும் இல்லை. ஒரே ஒரு செங்கல். பாபா மேல் உள்ள பொறாமையால் கயவன் ஒருவன் அவனை கொல்ல வீசினானே, அதே செங்கல்தான். அந்த கல் பாபா மீது படாமல் மந்திர பார்வையால் தன் ஞான சக்தியால் ஞானி வெங்குசா அந்தரத்தில் தடுத்து நிப்பாட்டினாரே, அந்த செங்கலை மட்டுமே எடுத்துக்கொண்டான் அந்த சிறுவன். 1854ஆம் ஆண்டு அது. ஆந்திராவின் கடைக்கோடி பிரதேசமான சேலுவிலிருந்து தன்னந்தனியனாக கையில் ஒரு ஒற்றை செங்கலுடன் நடந்த அந்த 16 வயது சிறுவன் கடைசியில் சென்றடைந்தது மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு சிறு கிராமம். அகமத் நகர் மாவட்டத்தில் இருக்கும் கோதாவரி நதி சுழித்தோடும் சின்னஞ்சிறு கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் ஷீரடி.
அந்த 16 வயது சிறுவன் இல்லை, இளைஞன் அந்த ஷீரடி கிராமத்தையே மெல்ல சுற்றி சுற்றி வந்தான். இந்துக்கள் முஸ்லீம்கள் என்று கொஞ்ச பேரே வாழ்ந்து வரும் பரபரப்பே இல்லாத ரொம்ப சாதாரணமான கிராமம் அது. ஊரின் மையமாக ஒரு கோவில் இருந்தது. கண்டோபா என்பது அந்த கிராம தெய்வத்தின் பெயர். சிவனின் அம்சம். அந்த கோவிலையும் தெய்வத்தையும் பார்த்தபடியே ஊரை சுற்றி வந்தான் இளைஞன். அந்த கோவிலை தாண்டியதும் சற்று தொலைவில் ஒரு வெறும் திடல் இருந்தது. அந்த இடத்தில் கொஞ்ச நேரம் மெய்மறந்து நின்றான் சிறுவன். ஆழ்ந்த பெருமூச்சு அவனிடமிருந்து புலப்பட்டது. கையெடுத்து அந்த திடலை கும்பிட்டான். எதற்காக அங்கே நின்றான், வணங்கினான்? அந்த திடலில் அப்படி என்ன விசேஷம்? அப்படியே நடந்து வந்த இளைஞன் ஊர் கடைசிக்கே வந்துவிட்டான். அங்கே ஒரு பெரிய வேப்பமரம் இருந்தது. கிளைகளை அகலப் பரப்பி அந்த பகுதிக்கே குளிர்ந்த காற்றை அது வீசிக்கொண்டிருந்தது. இளைஞன் அந்த மரத்தடியை அடைந்தபோது காற்று பலமாக வீசியது. வேப்பமரம் பாபாவே தன் இடம் தேடி வந்திருக்கிறார் என்ற சந்தோஷத்தின் பெருமிதத்தில் கரவொலி எழுப்புகிறதோ என்னவோ. இளைஞன் அந்த மரத்தடியில் பத்மாசனம் இட்டு அமர்ந்து கொண்டான். இனி இதுதான் என் இருப்பிடம். இந்த ஊர்தான் இனி என் ஊர். காலம் காலமாக நான் இருந்தாலும் இருக்கப் போவதும் இந்த ஷீரடிதான். கண்களை மூடி பத்மாசனமிட்டு அமர்ந்து கொண்டான் இளைஞன். அந்த இடத்தை விட்டு அவன் அசையவே இல்லை, கண்களை திறக்கவே இல்லை. இரவு பகல் போயின வந்தன. இளைஞன் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. கிராம மக்கள் வியப்புடன் வந்து அவனை பார்த்தார்கள். பெரிய அங்கி, நீளமான தலைமுடி, பெரிதாக ஒரு பச்சை துணியை அதன் மீது கட்டி கொண்டிருக்கிறான். அதற்கு மேல் குல்லா போல் ஒரு துணியை அணிந்து கொண்டிருக்கிறான். யார் இவன்? இந்துவா முஸ்லீமா? ஒன்றும் புரிபடாமல் அவனையே பார்த்தார்கள். ஏதேதோ கேள்விகளை கேட்டார்கள். எதற்கும் பதில் இல்லை. அந்த இளைஞன் ஷீரடி வந்த சில தினங்களில் கிராம தெய்வமான கண்டோபா கோவிலில் திருவிழா வந்தது. அந்த சுபதினத்தில் கோவிலுக்கு வந்த பெண் ஒருத்திக்கு திடீரென அருள் வந்தது, சாமி வந்தது. அந்த பெண் உச்சக்குரலில் கத்தினாள், நான் கண்டோபா வந்திருக்கிறேன், என்னை கொண்டாடுகிறீர்களே, இந்த ஊர் கடைசியில் வேப்பமரத்தடியில் ஒருவன் இருக்கிறானே, அவன் யார் தெரியுமா? அந்த பெண் சாமி வந்து மூர்க்கமாக ஆடத் துவங்கினாள். அந்த கண்டோபா சாமி சொன்னது என்ன? யார் இந்த பாபா? 4ஆம் பாகம் முடிந்தது. 5ஆம் பாகம் தொடரும். நன்றி.